கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026 ஆண்டு துவங்கினது என்னமோ நேற்று முந்தானேத்து புது வருடம் ஆன மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே 31 நாட்கள் கடந்து போய்விட்டது. முதல் மாதம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை சொன்னார். மத்தேயு 7:7 நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிற வார்த்தையை முன்வைத்து தான் நம்ம இந்த வருஷத்தை துவங்கினோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அநேகர் தேடினீங்களா, தேடுனது உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு நாம் யோசனை பண்ணி பார்க்குறப்ப அதிகப்படியான பேருக்கு நீங்கள் தேடினது கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நான் ஊழியத்தில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் தேடி என்னுடைய சூழ்நிலைக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நான் ஒரு சில காரியங்களை நான் தேடினப்போ எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனாலும் நான் சோர்ந்து போகலை, தேடிகிட்டே தான் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கும் அது என்னுடைய நிலை தான் உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அவங்க தேடினது கிடைச்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். கண்டிப்பாக நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்முடைய கண்களில் காண்பிப்பார். நமக்கு அது கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஏன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அவ்வளவு உறுதியானது, அவ்வளவு வல்லமையுள்ளது, அவ்வளவு உண்மையுள்ளது. சரி, இந்த ஒரு மாத காலமும் நீங்கள் எத்தனையோ விஷயங்களில் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், அல்லது கோபப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலையேங்கிற வருத்தமும் கூட உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கர்த்தர் தருவார். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது தான். நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதற்கான வழியை தேடுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், வியாதியிலிருந்து வெளியே வரணுங்கிற அந்த விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேடிக்கிட்டே இருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வருட கடைசிக்குள்ளாக, அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல் 2027 ஜனவரிங்கிறப்ப நம்ம சாட்சி உள்ளவர்களாக நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் அப்படின்னா, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 3:4 3வது 4வது வார்த்தை, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். உபத்திரவத்திலே பொறுமை பரீட்சை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த உபத்திரவம் நமக்கு இருக்குது. இத்தனை வருஷமாக, இத்தனை நாட்களாக நம்ம உபத்திரப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உபத்திரவம் எப்பொழுதுமே நம்ம தவறான முடிவெடுக்க வச்சிடும். எவ்வளோ காலத்துக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் மனசில் போட்டு குழப்பாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. இன்னொன்று, அந்த பொறுமை நமக்கு பரீட்சையாக இருக்கும். அதாவது இவன் பொறுமையாக இருக்கிறானா இல்லையா, இவன் வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறானா, அல்லது தவறான காரியத்துக்கு ஏதாவது போயிடுவானா அப்படிங்கிற ஒரு பரீட்சையை அந்த பொறுமை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தில் தவறான முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கிறப்ப கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக ஒரு ஆலயத்தில் போய் அமர்ந்து நம்ம எப்படியாவது இதுக்கான ஒரு முடிவை, ஒரு தீர்வை தேட வேண்டும் என்று நம்ம அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறப்ப, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நிச்சயமாகவே அதற்கு ஒரு நல்ல வழியை கர்த்தர் காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இம்மானுவேலர் மூலியமாக வார்த்தைகளை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துவார். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், இந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும். சரி, எத்தனையோ
உபத்திரவத்தில் நாம் ஜெயிச்சு வந்துட்டோம். இது என்ன சாதாரண விஷயம், இதுலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும். எத்தனை விஷயங்களை நாம் பார்க்காத பிரச்சனையா எல்லாத்தையுமே ஜமாளிச்சிட்டோம், இது ஒரு சாதாரண விஷயம், இதையும் நாம் ஜமாளிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும். அப்போ இதையெல்லாம் நமக்கு கொடுக்குற அந்த கர்த்தரை நம்ம மேன்மை பாராட்டுவோம். அந்த உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுவோம், பரீட்சையை மேன்மை பாராட்டுவோம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் நான் பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார் அப்படிங்கிற அந்த மேன்மை பாராட்டுகிற நாள் மிக விரைவில் உங்களுக்கு வருது. கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற நாள், அதாவது என்னன்னு சொல்லி தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப உபத்திரப்பட்டேன், அந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், நான் அவசரப்படலை, பொறுமையாக இருந்தேன். அந்த பொறுமையாக இருக்க எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா நான் ஏதாவது தவறான வழிக்கு போயிடுவேனா, அல்லது நான் தப்பு செஞ்சிருவேனா, அல்லது அசிங்கமான வார்த்தைகளை பேசிடுவேனா அப்படின்னு எத்தனையோ பரீட்சை எனக்கு நடந்துச்சு. அதுலையெல்லாம் நான் பொறுமையாக இருந்து நம்பிக்கையோடு இருந்தேன். கர்த்தர் எனக்கு எல்லா விதத்திலும் மேன்மையான காரியத்தை செய்தார் அப்படின்னு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாள் உங்களுக்கு மிக சமீபம். இந்த புதிய வருடத்தின் முதல் மாதம் முடிஞ்சது. இந்த 2வது மாதத்தின் துவக்கத்தில் நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் தேடுனதை கொடுத்துருவார். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நானும் அதை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நானும் சாதாரணமான மனுஷன், என்னுடைய ஜீவனத்துக்காக நான் வேலை செஞ்சுட்டு தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். அப்போ எனக்கான தேவைகள் இருக்குது. உணவு வேணும், உடை வேணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், மனைவிக்கு சாப்பாடு, குடும்பத்துக்கு சாப்பாடு, துணிமணி, மற்ற எல்லா தேவைகளும் எனக்கு இருக்குது. இந்த தேவைகளுக்கான கஷ்டம் வருகிற போது நான் ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரை எனக்கு எப்படியாவது நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் என்னை பாதுகாத்தீங்க, இதையும் எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை துதியோடு கூட ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பேன், நன்றி பலி ஏறெடுப்பேன். இன்றைக்கும் கர்த்தர் என்னை வழி நடத்திட்டு இருக்கார். அதே மாதிரி உங்களையும் கர்த்தர் வழி நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் எவ்வளவு உபத்திரப்பட்டீங்களோ, அந்த உபத்திர பொறுமையாக இருந்தீங்களோ, அந்த பொறுமையில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளிலும் நீங்கள் ஜெயிச்சிங்க. நிச்சயமாகவே நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தேடுங்கள், உங்கள் வாழ்வாதாரத்தை கண்டுபிடிப்பீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் தேடுங்க. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமை காப்பது போல நீர் எங்களை பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை கண்டுகொள்ள நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏற்ற காலத்தில் நீர் அதை எங்களுக்கு காண்பித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்கள் இரக்கம், உங்கள் மேன்மை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.